திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக பொருளோடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதல் திருமுறையில் இருந்த திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய அங்கமும் வேதமும் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் பல பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய புகழை கூறி இந்த பதிகத்தை பாடுகின்றார். இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை நம்ம பார்க்கலாம். வேதமும் அதன் அங்கங்களும் திருவாயால் ஓதமும், வேதமும் அதன் அங்கங்களும் திருவாயால் ஓதவும், மறைவல்ல அந்தணர்கள் திருவடியை தொழுது போற்றவும், நிலவின் ஒளி தவழும் மாடவீதியுடைய திருமருகளில் நிலவும் அழகனே, கயல் மல்கும் நீர்வளம் செல்வத்தை பெருக்க சிறப்புக்களை கொண்ட திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் கணபதி ஈச்சரத்தில் இரவில் திருக்கரத்தில் நெருப்பு ஏந்தி ஆடும் காட்சியை விரும்பி தருவது எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: நெய் சொரிந்து 3 வகையான வேள்வித்தீயை பேணி வளர்க்கும் அந்தணர்கள் ஏத்த மேகம் தவழும் உயர்ந்த மாடங்கள் நிறைந்த திருமருகளில் வீற்றிருக்கும் அழகனே, அவ்வேள்வி செய்தலை தவமாக போற்றும் நான்மறையாளர்கள் பாராட்டும் செங்காட்டங்குடியில் திருக்கரத்தில் பெரிய தீயை ஏந்தி திருநடனம் புரிகின்ற கணபதி ஈச்சரத்தின் பால் விருப்பம் கொண்டு அக்காட்சியை நல்கினையே, அஃது எதன் பொருட்டு சொல்வாய் என்று கூறுகின்றார். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: மான்தோளும் பூநூலும் மார்பில் பொலிய மறையவர்கள் எழுப்பும் வேள்வி தீயின் புகை மாட வீதிகளில் பரவுமாறு உள்ள திருமருகளில் வீற்றிருக்கும் அழகனே, சேல்கள் நிறைந்த நீர்வளம் மிக்க வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் திருவடியில் களலொளி ஆர்க்க புரியும் திருநடனத்தை கணபதி ஈச்சரத்தில் விரும்பி நல்கினை, இஃது எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: நடுநிலை தவறாததும் பொலிவு மிக்கதும் ஆன கேள்வி ஞானத்தை உடையவர்களும் ஓய்தல் இன்றி வேள்வி புரியும் நான்மறை வல்ல அந்தணர்களும் வழிபாடு செய்ய பெருமை இளையும் மணிக்கோயில் உள்ள திருமருகளில் நிலவும் அழகனே, நல்ல மனம் தரும் பூம்பொழில் சோலை சூழ்ந்த செங்காட்டங்குடியில் விளங்கும் அழகிய சிறப்பினை மகிழ்ந்து இரவில் நடனம் புரிகின்றன, இக்காட்சியை கணபதி ஈச்சரத்தில் விரும்பி கொண்டனையே, இஃது எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: எல்லா காலங்களிலும் முழவின் ஒலியுடன் கூடிய இசை பாடலும் திருவிழாக்களும் நடைபெற மறையவர்கள் போற்ற வானத்தை எட்டும் அளவு உயர்ந்த மாடங்களை உடைய திருமருகளில் நிலவும் அழகனே, வளைந்த நெருக்கமான இலைகளை உடைய பெருமை மிக்க மலர்ச்சோலை சூழ்ந்த செங்காட்டங்குடியில் இடுகாட்டினை இடமாக கொண்டு ஆடும் கணபதி ஈச்சரத்தினை விரும்பியது யாது, அதை பற்றி சொல்லாய் என்று கூறுகின்றார். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: சிறப்பிக்கப்படும் வேள்வி தீயை தமது கையால் உபசரிக்கும் அந்தணர்கள் நின் திருவடியை தினந்தோறும் போற்றி வேத கீதத்தால் வணங்கி திகழ அத்தகையோன் மாட மாளிகைகள் நிறைந்த திருமருகளில் நிலவும் அழகனே, அரும்புகள் நிறைந்த சோலைகளும் தன் வயல்களும் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் திரண்டு நெடிது ஓங்கி எரியும் நெருப்பை திருக்கரத்தில் ஏந்தி ஆடும் கணபதி ஈச்சரத்தினை விரும்பியது எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். எட்டாவது பாடலுக்குரிய பொருள்: அணிகலன்கள் திகழும் மார்பினை உடைய இலங்கை வேந்தனின் ஒளி திகழும் நெடிய தோளை அவன் எடுத்த மலையினாலேயே தண்டனை உறச் செய்து மாட்சிமை உடைய முப்புரி நூலை தரித்து மறையவர்கள் வணங்க மருகலில் நிலவும் அழகனே, உயர்ந்து நிற்கும் பெருமையான மலர்ச்சோலை சூழ்ந்த
சிறப்பு மிகுந்த செங்காட்டங்குடியில் அழகிய தோள்களை வீசி இரவில் ஆடும் கணபதி ஈச்சரத்தின் காட்சியினை புலப்படுத்தினீர், எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள்: திருவடியை திருமாலும் திருமுடியை நான்மகனும் காண வேண்டும் என்று முயற்சி செய்தும் அறிவதற்கு அரியவனாய் மந்திரமாக விளங்கும் வேதங்களை ஓதும் பெருமக்கள் திகழும் மறுகளில் நிலவும் அழகனே, இனிமை மிக்கவர்கள் பரவி போற்றும் சிறப்பினை கொண்ட செங்காட்டங்குடியில் அகிர்புகையின் மணங்கமழும் கணபதி ஈச்சரம் என்னும் திருக்கோயிலின் கண் விருப்பமுற்று காட்சி நல்குதல் எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள்: வெற்றிலை பாக்குடன் சுக்கும் வாயில் மென்றும் மருதாணி இலையின் சாயம் பூசியும் நிலவும் சமணர் மற்றும் சாக்கியரை விலக்கி மற்றும் கீழ்மை அற்றவர்கள் போற்றும் சிறப்பின் மிக்க மறுகளில் உள்ள உமாதேவியுடன் விளங்கும் ஈசனே, அருள் புரிவாய். குற்றமில்லாத செங்காட்டங்குடியில் மான் தோலை உடுத்து இரவில் நடனம் ஆடும் கணபதி ஈச்சரத்தில் விரும்பியது எதன் பொருட்டு சொல்லாய் என்று கூறுகின்றார். 11வது பாடலுக்குரிய பொருள்: தொங்கி வளரும் சூளைகளை உடைய கமுக மரங்கள் மிகுந்த சீர்காழியின் ஞான சம்பந்த பெருமான் நலமும் பெருமை பெற்ற மாடமும் ஓங்கித் திகழும் மறுகள் என்னும் கயலும் திளைத்த கண்மாய்கள் சிறப்புடன் விளங்கும் செங்காட்டங்குடியிலும் சூலப்படையுடன் விளங்கும் ஈசனின் திருவடியை போற்றி மொழிந்த பாடலை சொல்பவர்களுக்கு வினை இல்லை என்று கூறுகின்றார். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்தோம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் ராகத்தோடு பயிற்சி செய்யலாம். இப்பொழுது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய அங்கமும் வேதமும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை. இந்த பதிகத்தின் உடைய ராகம் மிகவும் எளிமையாகவும் எந்த வயதினரும் பயிற்சி பண்ணும் விதமாக மிகவும் எளிதான முறையில் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குல் மதித்தவள் மாட வீதி மறுகள் நீலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல்லார் பூனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே நெய்தவள் மூயேறி காவல் ஓம்பும் நேர்புரி நூல் மறையாளரேத்த மைத்தவள் மாடம் மலிந்த வீதி மறுகள் நீலாவிய மைந்த சொல்லாய் செய்தவன் நான் மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கைத்தவள் கூரேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே தோலொடு நூல் இழை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செந்தி மால் புகை போய் விம்மும் மாட வீதி மறுகள் நீலாவிய மைந்த சொல்லாய் சேல் புல்கு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கால் புல்கு பைங்குழல் ஆர்க்க ஆடும் கணபதி ஈச்சரம் காமுரவே நாமரு கேள்விய வேள்வி ஓவா
நான் மறையோர் வழி பாடு செய்ய மாமருவும் மணி கோயில் மேய மருகல் நீலாவிய மைந்த சொல்லாய் தேமரு பூம்பொழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் காமரு சீர் மகிழ்ந்து எல்லியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே பாடல் மூளவும் வீழவும் ஓவா பன்மரையோரவர் தாம் பரவ மாட நெடும் கொடி விண்தடவும் மருகல் நீலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் காடகமேடம் ஆக நாடும் காடகமேடம் ஆக ஆடும் கணபதீச்சரம் காமுரவே புனையழல் ஓம்புகை அந்த நாளர் பொன்னடி நாள்தோறும் போற்றி செய்ப்ப மனை கெழு மாட மலிந்த வீதி மருகல் நீளாவிய மைந்த சொல்லாய் சினை கெழு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கனை வளர் கூரேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே பூந்தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் பொன்னெடும் தோள்வரையாலடர்த்து மான் தங்கு நூல் மறையோர் பரவ மருகல் நீலாவிய மைந்த சொல்லாய் சேன் தங்கு மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கான் தங்கு தோள் பெயர்த்து எல்லியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவு அணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓது நாவர் மருகல் நீலாவிய மைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கந்தமகில் புக ஏக்கமளும் கணபதி ஈச்சரம் காமுரவே இலை மருதே அழகாக நாளும் இடுதுவர்காயோடு சுக்குத்தின்னும் நிலையமன் தேரரை நீங்கி நின்று நிலையமன் தேரரை நீங்கி நின்று நீதரல்லார் தோளும் மாமருகள் மலைமகள் தோள் புணர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டம் குடியதனுள் கலை மல்கு தோளுடுத்து எல்லியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே நாளும் கூலை கமுகு ஓங்கு காளி ஞான சம்பந்தன்
நலம் திகழும் மாலின் மதித்தவள் மாடம் ஓங்கும் மறுகளில் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. சூலம் வல்லான் கழல் ஏத்தும் பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. மிகவும் இந்த அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புது புது பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.